இன்னைக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனால வந்துட்டு இன்னைக்கு நான் தான் சமைக்கிறேன். என்ன சமைக்கிறேன் அப்படின்னா பச்சைப்பயிர் சாப்பாடு வந்துட்டு இன்னைக்கு நான் சமைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு அரிசிலாம் வந்துட்டு ஊறிச்சு, பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊறி வச்சிருக்கோம். என்னன்னு தெரியல, அம்மாவுக்கு வந்துட்டு இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரு நாள் ரொம்ப டயர்டாக உடம்பு சரியில்லாமல் அப்படி பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு சேஞ்சுக்காக நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நானே செய்யலை, யூடியூப்லலாம் பார்த்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன். இது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீநிதி தான் இன்னைக்கு சமைச்சிருக்கா. ஸ்ரீநிதி பேசுறியா? ஹாய். இன்னைக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வந்துட்டு நான் தான் சமைச்சிருக்கேன். என்னன்னா பச்சை பயிறு சாப்பாடு. ஆமாம், அப்படியே தான்மா. தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்கேன். சரி, பரவாயில்ல, சாப்பிட்டு. தயிர் எடுத்துட்டு வரலையா? பிளேட்டில் காக்காக்கு தட்டை எடுத்துட்டு வந்தியா? ஓ, சூப்பர் சூப்பர். ம் ம் ஆ ம் பரவாயில்ல, என் புள்ள இன்னைக்கு இந்த அளவுக்கு சாப்பாடு செஞ்சுருக்கா. எனக்கே சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் உடம்பு முடியல, திடீர்னு நல்லா தான் இருந்தேன், ஒரு மாதிரி இருக்கு. எப்படி செஞ்ச? பச்சை பயிறு சாப்பாடு. அதுக்கு சைடிஷ் வந்து குடல் வறுத்து வச்சிருக்க, வடகம். அது போக என்ன வச்சிருக்க? அதுக்கப்புறம் வந்துட்டு ஊறுகாய். சூப்பர். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வெங்காயம், நெய் வேணா ஊற்றிக்கலாம். ஆனால் நீ சமைச்சதே தேங்காய் நெய்யில் தான் சமைச்சிருக்க இல்லையா? நல்லாயிருக்கும். சரி, ஓகே, பாய் சொல்லிடு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சூப்பராக செஞ்சுருக்கா ஸ்ரீநிதி.